வணக்கம். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்கில் +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கான எவ்வளவு மார்க் வாங்கினா பாஸ் அப்படின்றது இப்போ பார்க்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் உள்ள சப்ஜெக்ட், ப்ராக்டிக்கல் இல்லாத சப்ஜெக்ட் 2 இருக்குது. இப்போ ப்ராக்டிக்கல் இல்லாத சப்ஜெக்ட் உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் நீங்கள் எழுதும்போது 100 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. அந்த 100 மார்க்கில் 20%, அதாவது 20 மார்க் உங்களுடைய டியூட்டர் மார்க் அசைன்மெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. இந்த 100 மார்க்கில் நீங்கள் எழுதக்கூடிய பரீட்சையில் என்ன மதிப்பெண் வாங்குறீங்களோ அந்த மதிப்பெண்ணை ஸ்கேல் டவுன் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் 100 மார்க் நீங்கள் பரீட்சை எழுதும்போது 33 மார்க் கட்டாயம் நீங்கள் வாங்கிடணும். ஸ்கேல் டவுன் பண்ணும்போது அதாவது 100 மதிப்பெண்கள் 80க்கு மாற்றிடுவாங்க. அப்போது 26.4 இருந்தால் மட்டுமே நீங்கள் பாஸ். இப்போ ப்ராக்டிக்கல் உள்ள சப்ஜெக்ட் எவ்வளோ சார்? 100 மதிப்பெண்கள் நீங்கள் எழுதக்கூடிய ஃபைனல் எக்ஸாம். உங்களுடைய ஃபைனல் எக்ஸாமில் 100 மதிப்பெண்கள் நீங்கள் எழுதுவீங்க. அந்த 100 மதிப்பெண்களில் 20 மதிப்பெண்கள் ஃபார் ப்ராக்டிகல்ஸ், 80 மதிப்பெண்கள் உங்களுடைய மிச்சம் இருக்கக்கூடிய மதிப்பெண்கள். இப்போ இந்த 80 மதிப்பெண்ணில் எத்தனை மார்க் வாங்கினா பாஸ்? சார், உங்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான கண்டிஷன் ஒன்று இருக்குது. அதாவது உங்கள் ப்ராக்டிக்கலில் நீங்கள் 33% கம்பல்சரி வாங்கியிருக்கணும். உங்கள் தியரியிலையும் நீங்கள் 33% கம்பல்சரி வாங்கியிருக்கணும். அதாவது உங்கள் ப்ராக்டிக்கல்ஸ் பொறுத்தவரை மினிமம் 6.6 மார்க் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தியரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுதக்கூடிய பரீட்சை இருக்கு இல்லையா, 100 மார்க் ஒருவேளை நீங்கள் எழுதுனீங்கன்னா அதில் 33 மார்க்ஸ் வாங்கியிருக்கணும். இல்லை உங்கள் பரீட்சை 80 மார்க் இருந்தால் உங்களுடைய மதிப்பெண்கள் 26.4 மினிமம் இருந்தால் நீங்கள் பாஸ். சார், இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குதுங்க. பர்சன்டேஜ் அண்டு வெயிட்டேஜ் 2 விஷயம் இருக்குதுங்க. பர்சன்டேஜ் அப்படின்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் 100% மேக்ஸிமம். வெயிட்டேஜ் அப்படின்னா என்ன சார்? உங்கள் +2வை பொறுத்தவரை உங்கள் ப்ராக்டிக்கல் உள்ள சப்ஜெக்டில் வெயிட்டேஜ் அப்படின்றது 20 மார்க் ப்ராக்டிகல்ஸுக்கு போயிடும். 100 - 20 = 80. அதில் 20% 16 மார்க்ஸ். இப்போது உங்கள் வெயிட்டேஜுக்கு வருவோம். உங்கள் வெயிட்டேஜில் 64 + 16 + 20 இதுதான் உங்கள் வெயிட்டேஜ். இதில் 33% நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிகல்ஸில் வாங்கியிருக்கணும், 33% தியரியில் வாங்கியிருக்கணும். உங்கள் டியூட்டர் மார்க் அசைன்மெண்ட் அப்படின்றது உங்கள் ஃபைனல் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுமே தவிர உங்கள் டியூட்டர் மார்க் அசைன்மெண்ட்டு உங்கள் ரிசல்ட்ஸில் ஆட் பண்ணப்பட மாட்டாது, பெரிய ரோல் ப்ளே பண்ணாது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது தயவு செஞ்சு ப்ராக்டிகல்ஸில் 33 மதிப்பெண் 33% கம்பல்சரி, உங்களுடைய தியரியில் 33% கம்பல்சரி. அதே மாதிரி உங்கள் எக்ஸாம் 3 மணி நேரம் நடக்கும். ப்ராக்டிகல்ஸ் உள்ள சப்ஜெக்டாக இருந்தாலும் ப்ராக்டிகல்ஸ் இல்லாத சப்ஜெக்டாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் எக்ஸாமு 3 hours நடக்கும். உங்களுக்கு மேலும் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு ABC அகாடமியை தொடர்பு கொள்ளவும்.